இது high fashion headshot photoshoot with Canon EOS R5. இந்த ஷூட்டில் மொத்தம் 2 லுக்ஸ், ஹை ஃபேஷன் அண்ட் ஒரு முஸ்லீம் பிரைடல் லுக். இந்த என்டையர் ஷூட்டில் மினிமம் 2 லைட்ல இருந்து 5 லைட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் வித் வேரியஸ் லைட் மாடிஃபையர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில கலர் ஜெல்ஸோட. Godox SK400ல 2 லைட் அண்ட் AD 600ல 2 லைட், Godox AD 200. By the way, இந்த ஷூட்டோட மாடல் ஷாஷ்வி_பாலா. இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆக்சுவலி நாட் அ ஃபைனல் ஷாட், இது ஒரு டெஸ்ட் ஷாட் தான். பட் somehow I liked it. இதில் கீ லைட்டை மட்டும் தான் ஃபயர் பண்ணேன். Godox SK400 with 85 cm beauty box with grid. இதுக்கு யூஸ் பண்ண லென்ஸ் Canon RF 24-105 f4 L USM lens. By the way, இனிமேல் வரப்போகிற ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பர் பிக்சர் டேட்டா along with the output டிஸ்பிளே ஆகும் for your future references. நெக்ஸ்ட் ஷாட் வித் RF 85mm அண்ட் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் ஷாட்னே வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் 2 ஷாட்லேயுமே ஒரு வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆனதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கலர் பஞ்ச் மிஸ் ஆனதான் சொல்கிறேன். இந்த ஷாட்டோட மேக்ஸிமம் ஏரியாவில் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸ்கின் டோன் அண்ட் லிப்ஸ்டிக் பேசிக்கலி ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஃபேமிலி கலர். ஸோ இந்த ரெட் கலருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கலரான, அதாவது ஆப்போசிட் கலரான சயான் கலர் லைட்டை சப்ஜெக்டோட சைடில் இருந்து கிக் பண்ணால் டெஃபினெட்லி ஒரு அமேசிங் ரிசல்ட் கேரண்டீடு. இதுக்கு நான் யூஸ் பண்ண கலர் ஜெல் ஃப்ரிட்ஜுக்கு உள்ள யூஸ் பண்ணுற ஒரு மேட். சர்ப்ரைசிங்லி ப்ரொஃபஷ்னல் ஜெல்ஸை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் மேட் பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஷாட்டில் மொத்தம் 4 லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். மாடல் டாப்பில் இருந்து ஒரு கீ லைட், பியூட்டி பாக்ஸில் அந்த கீ லைட் கிரியேட் பண்ண ஷேடோவை கில் பண்ண, கீழே இருந்து ஒரு லைட், ஸ்க்ரீன் ரைட்டில் ஒரு ஸ்ட்ரிப் பாக்ஸ் வித் கிரிட் அண்ட் ஃபைனலி ஸ்க்ரீன் லெஃப்டில் ஒரு லைட் வித் சயான் கலர் ஜெல். இந்த சேம் லைட்டிங் செட்டப்பில் ஒரு சில ஷார்ட்ஸ். இந்த 4 லைட் கூட இன்னும் ஒரு லைட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் த பேக்ரவுண்ட் வித் ப்ளூ ஜெல். பேக்ரவுண்ட் கிரே கலருங்கிறதுனால நம்ம என்ன ஜெல் போட்டாலும் அது அப்படியே வேற எந்த ஒரு கலர் காஸ்ட்டும் இல்லாமல் கிடைக்கும். சேம் லைட் செட்டப்பில் Canon RF 72mm லென்ஸில் 200mm ஃபோக்கல் லென்த் வச்சு ஒரு சில ஷாட்ஸ். இந்த ஷாட்டில் மாடல் கீழே இருக்கிற லைட்ஸ் மாடலோட ஸ்பெக்ஸில் கேப்சர் ஆகிருக்கு. இதை இப்படியே விட்டால் நல்லா இருக்காதுன்னு இந்த லைட்ஸை கொஞ்சம் ரீடச் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷாட்டில் மேட் லிப்ஸ்டிக் மேலே லிப் க்ளாஸ் ஆட் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ். அண்ட் இந்த ஷாட்டில் பேக்ரவுண்டில் இருந்த லைட்டோட ஜெல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டோட பவர் 1/1 வச்சாச்சு. ஸோ தட் இப்போது பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஷாட்டில் பியூட்டி பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பியூட்டி டிஷ்ஷை கீ லைட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு ரீசன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் கான்ட்ராஸ்ட் லைட் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது தான். பேக்ரவுண்ட் லைட்டும் ஆஃப், ஸோ தட் ஆக்சுவல் கிரே கிடைச்சிருச்சு. By the way, இந்த ஷூட்டுக்கு அமேசிங் மேக் ஓவர் பண்ணது நந்தினி ராஜு. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் kalwan_beauty. ரெஸ்ட் ஆஃப் த டீமோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பியூட்டி டிஷ்க்கு பதிலாக Godox P120H சாஃப்ட் பாக்ஸ் வித் கிரிட் யூஸ் பண்ணி சைடில் இருக்க லைட் ஜெல் வயலட் கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ்.
நெக்ஸ்ட் ஸ்டைலிங், லைட்ஸ் அண்ட் ஜெல்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் அண்ட் ஒரு சில ஷார்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்க்கு RF 100mm ஒரு சில ஷார்ட்ஸ். இந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சர் f22 சேஞ்ச் பண்ணியிருக்கு. கேமரா ட்ரைபாட்ல இருக்கு அண்ட் ஆல்சோ சப்ஜெக்டும் ஸ்டாட்டிக்காக தான் இருக்காங்க. ஸோ தட் ஷட்டர் ஸ்பீட் 1/10/s. இதில் ஷட்டர் ஸ்பீட் இவ்வளோ கம்மியாக போனதுக்கு காரணம் லைட்டோட பவரை கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதுங்கிறதுனால தான். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் லுக்கில் போதுமான அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. இந்த டைம் ஒரு முஸ்லீம் பிரைடல் லுக். இந்த ஷார்ட்டில் 2 ஸ்ட்ரிப் பாக்ஸையும் பக்கத்தில் வச்சுருக்கேன் அண்ட் ஒரு ஸ்ட்ரிப் பாக்ஸில் C2O ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா வார்ம் ஆட் பண்ணேன். இந்த என்டையர் ஷூட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண கேமரா பாடி Canon EOS R5. எவ்ரி டைம் இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் அண்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம் என்னோட ஜாபை ஈஸியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ஷாட்டில் கூட ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகவே இல்லை, ஈவன் இன் லோ ஷட்டர் ஸ்பீட். அதுவும் RF லென்ஸ் யூஸ் பண்ணதுனால எடுத்த எல்லா ஷார்ட்ஸுமே மைண்ட் ப்ளோயிங் கிளாரிட்டி. பை தி வே, உங்களுக்கு என்னோட ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் எங்கே எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? chandrubharathy.comல லாகின் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒர்க் ஷாப்போட பிளேஸ் அண்ட் டேட், Day 1 and Day 2 ஓட சிலபஸ், ரீடீச்சிங்கோட பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் FAQs எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஒர்க் ஷாப்பை புக் பண்ண இந்த புக் நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீட் டு புக்கிங் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் டீமோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வர போகிறீங்கன்னா CB Team 15ங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 15% ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதில் வேரியஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நெட் பேங்கிங், ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். கைஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்கமிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நேரில் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த ஷூட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டோட லிஸ்ட் இது. So that's it guys, இந்த ஹை ஃபேஷன் ஹெட்ஷாட் ஃபோட்டோஷூட் வித் Canon EOS R5 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஷூட்லேருந்து நீங்கள் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வழக்கம் போல் மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, be creative and productive. This is Chandru Bharathy from Focuz Studios, signing off.